ஹரிணி அமரசூரியவின் பதவி விவகாரம் அமைச்சர் பிமலின் பதிலடி. தமிழரசு கட்சி சங்கு அடுத்த வாரம் முக்கிய சந்திப்பு உறுதிப்படுத்திய சுமந்திரன். முடிந்தால் செய்து காட்டுங்கள், டிரம்புக்கு ஈரான் தலைவர் விடுத்த நேரடி சவால். எகரலிகொட வழக்கின் பிரதிவாதிக்கு அனுர வழங்கிய பதவி உயர்வு. பிரதமர் பதவியிலிருந்தோ அல்லது கல்வி அமைச்சு பதவியிலிருந்தோ கலாநிதி ஹரிணி அமரசூரியவை நீக்குவதற்கான எந்தவொரு நடவடிக்கையும் எடுக்கப்பட மாட்டாது என அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். அவர் இரு பதவிகளிலும் தொடர்ந்து செயற்படுவார் என்று அரசுக்குள் இதுகுறித்து எந்தவிதமான கருத்து வேறுபாடுகளும் இல்லை என்று அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். பிரதமர் மீதான குற்றச்சாட்டுகள் அடிப்படையற்றவை என்றும் பிரதமரின் தலைமையில் அரசின் பணிகள் திட்டமிட்டபடி முன்னெடுக்கப்படுகின்றன எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். கல்வித்துறையில் முன்னெடுக்கப்பட்டு வரும் சீர்திருத்தங்கள் தொடர்ச்சியாக செயற்படுத்தப்படும் என்றும் அதற்காக ஹரிணி அமரசூரியவின் தலைமை அவசியமானதாகும் என்று அமைச்சர் பிமல் ரத்நாயக்க சுட்டிக்காட்டினார். கல்வி அமைச்சர் என்ற ரீதியில் பிரதமருக்கு எதிராக எதிர்க்கட்சிகள் கொண்டுவர தீர்மானித்துள்ள நம்பிக்கையில்லா பிரேரணை தோற்கடிக்கப்படும் என அவர் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. மாகாண சபை தேர்தல் எந்த முறைமையின் கீழ் நடத்தப்பட வேண்டும் என்பதை ஆராய்வதற்காக 12 பேர் அடங்கிய விசேட தெரிவுக் குழுவை நியமிப்பதற்கான யோசனை அரசால் முன்வைக்கப்பட்டுள்ளது. தேர்தலை இழுத்தடிப்பதற்கான இந்த முயற்சியை உரியவாறு கையாண்டு இவ்வருடத்துக்குள் தேர்தலை நடத்துவதற்கான அழுத்தங்களை எவ்வாறு பிரயோகிப்பது என்பது குறித்து இலங்கை தமிழரசு கட்சியும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியும் அடுத்த வாரம் யாழ்ப்பாணத்தில் கூடி ஆராயவுள்ளன. மாகாண சபை தேர்தல் எந்த முறைமையின் கீழ் நடாத்தப்பட வேண்டும் என்பதை ஆராய்வதற்கும் அது குறித்த விதப்புரைகள் மற்றும் யோசனைகளை முன்வைப்பதற்கும் 3 மாத கால அவகாசம் வழங்கப்பட 12 பேர் அடங்கிய விசேட செயற்குழுவை நியமிப்பதற்கான யோசனை ஆளும் தரப்பின் பிரதம ஹொரடாவான நலிந்த ஜாயதிசவினால் கடந்த வார தொடக்கத்தில் நாடாளுமன்றத்தில் முன்வைக்கப்பட்டுள்ளது. இவ்வாறு நாடாளுமன்ற தெரிவுக்குழுவை நியமிப்பது என்பது மாகாண சபை தேர்தலுக்கு முகங்கொடுப்பதற்கு பயந்த அரசு அதனை உடன் நடத்தாமல் இழுத்தடிப்பு செய்வதற்கு மேற்கொள்ளும் ஒரு முயற்சி மாத்திரமே ஆகும் என தமிழ் தேசிய கட்சிகளின் பிரதிநிதிகள் ஏற்கனவே கடும் விசனத்தை வெளியிட்டிருந்தனர். மறுபுறம் கடந்த வியாழக்கிழமை தேசிய பத்திரிகைகளின் ஆசிரியர்கள் மற்றும் ஊடக நிறுவனங்களின் பிரதானிகளை சந்தித்த இலங்கைக்கான இந்திய தூதுவர் சந்தோஷா அரசாங்கம் வெகு விரைவில் மாகாண சபை தேர்தலை நடத்த வேண்டும் என்பதே இந்தியாவின் நிலைப்பாடாகும் எனவும் தெரிவித்திருந்தார். இவ்வாறானதொரு பின்னணியில் எதிர்வரும் 16ஆம் தேதி பிற்பகல் இலங்கை தமிழரசு கட்சியின் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணிக்கும் இடையிலான சந்திப்பு யாழ்ப்பாணத்தில் உள்ள தமிழரசு கட்சியின் அலுவலகத்தில் நடைபெறவுள்ளது. இந்த சந்திப்பின் போது மாகாண சபை தேர்தலை இழுத்தடிக்கும் நோக்கில் நாடாளுமன்ற தெரிவுக்குழுவை நியமிப்பதற்கு அரசு மேற்கொண்டு வரும் முயற்சி குறித்தும் அதனை முறியடித்து மாகாண சபை தேர்தலை விரைவாக நடத்துவதற்குரிய அழுத்தங்களை பிரயோகிப்பதற்கான வழிமுறைகள் குறித்தும் விரிவாக ஆராயப்படும் என்று தமிழரசு கட்சியின் பொதுச் செயலாளர் எம். ஏ. சுமந்திரன் தெரிவித்திருந்தார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், மாகாண சபை தேர்தலை புதிய முறைமையில் நடத்துவதா அல்லது பழைய முறையில் நடத்துவதா என ஆராய்வதற்காகவே அரசு தெரிவுக்குழுவை நியமிக்கிறது. அக்குழு புதிய முறைமையிலே அல்லது மாகாண சபை தேர்தலை நடத்த வேண்டும் என தீர்மானித்தால் அதன் பின்னர் எல்லை நிர்ணயத்தை மேற்கொள்வதற்கு ஓரிரு வருடங்கள் தேவைப்படும். எனவே இந்த வருடம் மாகாண சபை தேர்தலை நடத்தும் உத்தேசம் அரசுக்கு இல்லை என்றே தோன்றுகின்றது. எனவே அடுத்த வாரம் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியுடனான சந்திப்பின் போது இது பற்றி விரிவாக ஆராய்வோம் எனவும் தெரிவித்துள்ளார். ஈரானை அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் வழிநடத்தட்டும் என ஈரான் தலைமை வதகுரு அயதுல்லா அலி ஹமேனி தெரிவித்துள்ளார். ஈரானில் அரசுக்கு எதிரான போராட்டக்காரர்களுடன் துணை நிற்பேன் என டிரம்ப் தெரிவித்தார். இந்த நிலையில் ஈரான் அரசு எதை செய்தாலும் விமர்சிக்கும் டிரம்ப் அவ்வளவு திறமையானவராக இருந்தால் ஈரானை ஆட்சி செய்யட்டும் என அலி ஹமேனி குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் ஈரானில் பணவீக்கம் அதிகரித்துள்ளதால் மக்களின் பொருளாதார சூழல் மிகவும் பாதிக்கப்பட்டுள்ளது. அன்றாட செலவை அதிகரித்து காணப்படுவதால் ஆத்திரமடைந்துள்ள மக்கள் கடந்த ஆண்டு டிசம்பர் இறுதியில் இருந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அத்தோடு 1979ஆம் ஆண்டு அந்த நாட்டில் இஸ்லாமிய புரட்சி நடைபெற்றது முதல் ஈரானில் மதகுருக்கள் ஆட்சி செய்து வரும் மரபை முடிவுக்கு கொண்டுவர வேண்டும் என்ற குரல்களும் பலக்கத் தொடங்கியுள்ளன. ஈரானில் உள்ள 31 மாகாணங்களில் 22 மாகாணங்கள் மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர்.
போராட்டத்தின் எதிரொலியாக இணைய சேவை முற்றிலும் துண்டிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் மக்கள் குரலை முடக்கும் வகையில் ஈரான் அரசு செயல்படுவதாக அமெரிக்கா குற்றம் சாட்டியது. இதன் அடிப்படையில் தலைநகரான டெஹ்ரானில் மக்கள் போராட்டம் வெடித்துள்ள நிலையில் அங்கு போராட்டம் கட்டுக்குள் கொண்டுவரப்பட்டதாக ஈரான் ஊடகங்கள் செய்திகளை வெளியிடுவதாக அமெரிக்க துணை ஜனாதிபதி ஜே.டி. வான்ஸ் குற்றம் சாட்டியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. மூத்த பத்திரிகையாளர் பிரகீத் எக்னலிகொட கடத்தப்பட்ட வழக்கில் 9வது பிரதிவாதியாக பெயரிடப்பட்டுள்ள லெப்டினன்ட் கர்னல் இறந்த ரதீஸ் பீரிஸ் கர்னல் பதவியிலிருந்து பிரிகேடியராக பதவி உயர்வு பெற்றுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. கர்னல் இறந்த ரதீஸ் பிரீஸ் என்பவர் கடந்த 2010ஆம் ஆண்டு பிரகீத் எகனலிகொட காணாமல் ஆக்கப்பட்ட சந்தர்ப்பத்தில் கிழித்தலை ராணுவ புலனாய்வு பிரிவின் கட்டளை அதிகாரியாக செயற்பட்ட லெப்டினன்ட் கர்னல் ஷம்மி குமாரரத்னவின் கீழ் பணியாற்றிய மேஜர் ஒருவர் ஆவார். இந்த வழக்கில் அவரது தொடர்பு குறித்து குற்றப்புலனாய்வு பிரிவு பல ஆண்டுகளாக மேற்கொண்ட விசாரணைகளில் ஏராளமான ஆதாரங்களை இணைத்துள்ளது. 2015ஆம் ஆண்டுக்கு பின்னர் ஆரம்பித்த முறையான விசாரணைகளின் போது வெளியிடப்பட்ட தகவலின்படி இந்த பீரிஸ் 2008 மற்றும் 2012ஆம் ஆண்டுகளுக்கு இடையில் கிரிதலை முகாமில் பணியாற்றியுள்ளார். இதேவேளை இந்த முகாமில் உள்ள புலனாய்வு அதிகாரிகளின் பிரகீத் கடத்தல்களில் நேரடியாக ஈடுபடுவதற்கான சான்றுகள் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளன. இந்த குற்றத்தில் இறந்த பீரிஸ் ஈடுபட்டிருப்பதை நிரூபிக்க குற்றப்புலனாய்வு பிரிவுக்குள்ள வலுவான ஆதாரம் தொலைபேசி தரவுகளின் பகுப்பாய்வு என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ராணுவ தலைமையகத்திலிருந்து பெறப்பட்ட ரகசிய தகவலின்படி 4 மூத்த அதிகாரிகள் நேற்றைய தினம் முதல் தற்காலிக பிரிகேடியர் பதவிக்கு பதவி உயர்வு பெற்றுள்ளதாக தெரியவந்துள்ளது. ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவினால் அங்கீகரிக்கப்பட்ட இந்த ஆவணத்தின்படி இறந்த பீரிஸுடன் உள்ளிட்ட பல்வேறு அதிகாரிகளுக்கு இவ்வாறு பதவி உயர்வு வழங்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. கடந்த ஆண்டு 3,10,000க்கும் மேற்பட்ட இலங்கையர்கள் வெளிநாட்டு தொழிலாளர்களாக வெளிநாட்டுக்கு வேலைக்காக சென்றதாக வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் தெரிவித்துள்ளது. இந்த தொழிலாளர்களிடமிருந்து பெறப்பட்ட பணம் அனுப்புதலின் மதிப்பு 8.7 பில்லியன் அமெரிக்க டாலர்கள் என்று வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் தெரிவித்துள்ளது. அதன்படி இது 40 ஆண்டுகளுக்கு பின்னர் பதிவு செய்யப்பட்ட அதிகபட்ச பணம் அனுப்புதல் தொகை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் 2024உடன் ஒப்பிடும்போது இது 22.08% வளர்ச்சியாகும் எனவும் பணியகம் மேலும் குறிப்பிட்டுள்ளது. கச்சத்தீவில் புனித அந்தோணியர் ஆலயம் பெரும் திருவிழாவிற்கான ஏற்பாட்டுக் கூட்டத்தை பாரம்பரிய விசைப்படகு கடற்றொழிலாளர்கள் நேற்றைய தினம் புறக்கணித்துள்ளனர். 1974ஆம் ஆண்டின் கச்சத்தீவு ஒப்பந்த அடிப்படையில் பாரம்பரிய கடற்றொழிலாளர்கள் நாட்டுக்கு படகுகளில் கச்சத்தீவு திருவிழாவிற்கு சென்று தமது நேர்த்திக்கடன் செய்வதற்கான உடன்பாடு இருந்து வந்தது. இந்த நிலையில் சில வருடங்களாக கச்சத்தீவு திருவிழா வணிக ரீதியாக விசைப்படகுகளில் கட்டணம் அறவீடு செய்து சுற்றுலா பயணிகளை அழைத்துச் சென்று ஒரு வணிக சுற்றுலா மையமாக மாற்றப்பட்டுள்ளதாகவும் இதனால் தான் பாரம்பரிய நாட்டு படகில் கச்சத்தீவு திருவிழாவிற்கு செல்வதற்கு அரசாங்கம் ஏற்பாடு செய்து தர வேண்டும் எனவும் கோரிக்கை முன்வைத்திருந்தனர். இதன் காரணமாக நேற்று தினம் ராமேஸ்வரம் புனித சூசியப்பர் ஆலயத்தில் இடம்பெற்ற கச்சத்தீவு திருவிழா ஏற்பாட்டுக் கூட்டத்தை புறக்கணித்துள்ளனர். சில வருடங்களுக்கு முன்னர் நாட்டுக்கு படகுகளில் கச்சத்தீவு திருவிழாவிற்கு நாட்டு படகுகள் செலுத்துவதற்கு அனுமதி மறுக்கப்பட்டிருந்தது. இதனைத் தொடர்ந்து உயர்நீதிமன்றத்தை நாடி 1974ஆம் ஆண்டின் ஒப்பந்தத்தின் பிரகாரம் நாட்டு படகில் கச்சத்தீவு அந்தோணியர் திருவிழாவிற்கு செல்லலாம் என்ற அனுமதியை பெற்றிருந்தனர். எனினும் எதிர்வரும் பிப்ரவரி மாதம் 27ஆம் தேதி நடைபெறவுள்ள திருவிழாவிற்கு தமது நாட்டு படகில் செல்வதற்கு அனுமதிக்க வேண்டும் என கூறி கூட்டத்தை புறக்கணித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. பாகிஸ்தான் தலைநகரில் உள்ள ஒரு வீட்டில் நேற்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை நடந்த திருமணம் வரவேற்புக்கு பிறகு எரிவாயு சிலிண்டர் வெடித்ததில் மணமகன் மற்றும் மணமகள் உட்பட குறைந்தது 8 பேர் கொல்லப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர். தூங்கிக் கொண்டிருந்த தம்பதியினரை கொண்டாட விருந்தினர்கள் கூடியிருந்த போது வீட்டில் இந்த வெடிப்பு சம்பவம் நிகழ்ந்துள்ளதாகவும் வீட்டின் ஒரு பகுதி இடிந்து விழுந்ததாகவும் இஸ்லாமாபாத் காவல்துறை தெரிவித்துள்ளது. நகரின் மைய பகுதியில் உள்ள ஒரு குடியிருப்பு பகுதியில் வெடிப்பு நிகழ்ந்ததாக காவல்துறை அறிக்கையில் தெரிவித்துள்ளது. ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை குண்டுவெடிப்பு குறித்து காவல்துறை அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டதாகவும் அதிகாரிகள் இன்னும் விசாரணை நடத்தி வருவதாகவும் அரசு நிர்வாகி தெரிவித்துள்ளார். அத்துடன் அருகிலுள்ள வீடுகள் சேதமடைந்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். பிரதமர் ஷெஹ்பாஸ் ஷெரீப் உயிரிழப்பு குறித்து வருத்தம் தெரிவித்தார் மற்றும் பாதிக்கப்பட்டவர்களின் குடும்பங்களுக்கு இரங்கல் தெரிவித்தார்.
என்று அவரது அலுவலகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. காயமடைந்தவர்களுக்கு சிறந்த சிகிச்சை கிடைப்பதை உறுதி செய்ய சுகாதார அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். மேலும் மூல விசாரணைகளுக்கு உத்தரவிட்டார். குறைந்த இயற்கை எரிவாயு அழுத்தம் காரணமாக பல பாகிஸ்தானிய வீடுகள் திரவமாக்கப்பட்ட பெட்ரோலிய எரிவாயு சிலிண்டர்களை நம்பியுள்ளன. மேலும் இதுபோன்ற சிலிண்டர்கள் எரிவாயு கசிவுகளால் ஏற்படும் உயிரிழப்புகளுடன் தொடர்புடையவை. விசாரணைகள் தொடர்ந்து நடைபெற்று வருவதாக போலீசார் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஹரிணி அமரசூரியவின் பதவி விவகாரம் அமைச்சர் பிமலின் பதிலடி. தமிழரசு கட்சி சங்கு அடுத்த வாரம் முக்கிய சந்திப்பு உறுதிப்படுத்திய சுமந்திரன். முடிந்தால் செய்து காட்டுங்கள், ட்ரம்புக்கு ஈரான் தலைவர் விடுத்த நேரடி சவால். எக்கனலிகோட வழக்கின் பிரதிவாதிக்கு அனுர வழங்கிய பதவி உயர்வு.